ஊடுபயிர் சாகுபடி முறைனா என்ன, அடுக்குமுறை சாகுபடினா என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது நான் தென்னை ஒன்று சாகுபடி பண்ணிட்டேன், அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது ஒன்று சாகுபடி பண்ணணும். அதாவது மிளகோ ஜாதிக்காயோ இப்படி ஏதாவது ஒன்று சாகுபடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஊடுபயிர். இல்லை அடுக்குமுறை சாகுபடிக்கு போனோம் அப்படின்னா அடுக்குமுறைனாலே குறைந்தது 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு சாகுபடி முறையை நோக்கி போகணும். நாம் கூட சொல்லியிருந்திருப்போம், அடுக்குமுறை சாகுபடிக்கு வாங்க, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஏன் அடுக்குமுறை சாகுபடி போனால், என்னைக்கு ஓர்பயிர் சாகுபடி முறையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே நிலத்தில் குறைந்தது 5 பயிர் 7 பயிர் சாகுபடி முறைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் வந்து ஒரு நிறைவடைந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியும். நாம் சொல்கிறோம் நிறைய மரப்பயிர்கள் நடுங்க, 1 ஏக்கரா பூமி தான் இருக்குன்னா வரப்புகளை சுற்றிகளாவது வந்து மரங்கள் நடுங்க. 10 ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வருமானத்தை, ஒரு மரம் வந்து 10,000 ரூபாய்க்கு போனாலும் 100 மரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் ஒதுக்கி தரக்கூடியது வரப்பு பயிர் சாகுபடி. இல்லைங்க உள்ளுக்குள்ளே நான் வந்து மல்டி கிராப்பிங் நான் போகணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான சாகுபடி போகலாம்னா, நீங்கள் என்ன மாதிரியான மேஜர் கிராப், அதாவது தென்னை வந்து மேஜர் கிராப்பாக வச்சுக்கிறேன், இல்லை நெல்லியை மேஜர் கிராப்பாக வச்சுக்கிறேன், இல்லை மாவு மேஜர் கிராப்பாக வச்சுக்கிறேன், இது நீங்கள் எதில் நீங்கள் மேஜர் கிராப்பாக, அதாவது மெயின் கிராப்பாக நீங்கள் எதை வைக்கிறீங்களோ அதை பொறுத்து அடுக்குமுறை சாகுபடியும் ஊடுபயிர் சாகுபடியும் நம்மளால் வந்து செஞ்சு தர முடியும். இதுபோல் என் நிலத்தை வந்து பார்வையிடுங்க, எனக்கு வந்து நெல்லி சாகுபடி பண்ணணும் போல இருக்கு, இல்லை மா சாகுபடி பண்ணணும் போல இருக்கு. கிட்டத்தட்ட உளவியில் 80க்கும் மேலான செடிகள் வகைகள் வந்து வச்சுருக்கோம். நாம் சீத்தாவில் ஒரு 5-6 ஐட்டம் வச்சுருக்கோம், கொய்யாவில் ஒரு 7-8 ஐட்டம் வச்சுருக்கோம். ஆனாலும் நாம் நிறையா சொல்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமர்ஷியலாக சந்தையில் நம்ம சந்தையில் போனோன்னே வித்துறணுங்க அப்படின்னா எது ரொம்ப எளிமையான சாகுபடின்னு சொல்லி பார்க்குறோம். சீசனல் கிராப் வேண்டாம்ங்கிறோம், அன்சீசன் கிராப்புக்கு வாங்குங்கிறோம். சந்தையில் விலை இருந்தாலும் விலை இல்லாட்டி என்கிட்ட பொருள் இருந்துகிட்டே இருக்கணும், அதுபோல் சாகுபடி நோக்கி வாங்குங்கிறோம். அப்போ அதை தான் நம்ம நிறையா சொல்கிறோம். காரணம் எலுமிச்சையை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு வாங்குங்கிறோம், மிளகு சாகுபடியை நோக்கி வாங்குங்கிறோம், டிம்பர் கல்டிவேஷன் மரப்பயிர் சாகுபடி, மகோகனி, தேக்கு, செம்மரம், மகிழ மரம், வேங்க மரம், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மரப்பயிர் சாகுபடியை நோக்கி வாங்குங்கிறோம். அதே மாதிரி நெல்லி சாகுபடியை நோக்கி வாங்குங்கிறோம், சப்போட்டா சாகுபடியை நோக்கி வாங்குங்கிறோம், மா சாகுபடியை நோக்கி வாங்குங்கிறோம். கிட்டத்தட்ட 80க்கும் மேலான செடி வகைகள் இருந்தாலும் தென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து நெட்டை குட்டை, குட்டை நெட்டை, குட்டையிட்டு நெட்டை, நெட்டை நாடு, இப்படி இதை நோக்கி வாங்குங்கிறோம். அதாவது எத்தனையோ ரகங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு 10 தான் நாம் வந்து அதிகமாக வந்து சாகுபடி நோக்கி வாங்கன்னு சொல்கிறோம். ஒரு சாகுபடியை நாம் செய்கிறது இல்லை, உங்களோட சேர்ந்து அந்த சாகுபடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் இன்னொரு விவசாயி கற்றுக் கொடுங்க, அந்த விவசாயி இன்னும் 100 விவசாயிகள் கற்றுக் கொடுக்கட்டும். அப்போ தான் இந்த இயற்கையை வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும். இதுபோல் வந்து சாகுபடி பற்றிய தொழில்நுட்பங்களும், பலப்பயிர் சாகுபடி வேணுங்கிற சாகுபடி நினைக்கிற விவசாயிகளும், ஊடுபயிர் சாகுபடி நினைக்கிற விவசாயிகளும், அடுக்குமுறை சாகுபடி நினைக்கிற விவசாயிகளும் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்று உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.